வணக்கம் நிகிதா. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த கன்னிகைபுரம் கிராமத்தில் பார்த்தோம்னால் கடந்த 21ஆம் தேதி பார்த்தோம்னால் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு தனியார் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் 18 பேர் உயிரிழந்த நிலையில் ஏராளமானோர் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக அந்த விபத்து ஏற்பட்ட தொழிற்சாலையில் இருந்து அமோனியா அந்த வாயு பாதுகாப்புடன் அகற்றப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக 300 மீட்டர் அளவு சிவப்பு மண்டலமாக அறிவித்து பாதுகாப்பான முறையில் அகற்றப்பட்டு வந்தது. இந்நிலையில் பார்த்தோம்னால் இன்று 3வது நாளும் அந்த அமோனியா வாயு அகற்றப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கவிதா அவர்கள் தெரிவித்துள்ளார். குறிப்பாக தேசிய பேரிடர் மீட்பு படை, தீயணைப்புத்துறை, ஆம்புலன்ஸ் மற்றும் காவல்துறை அணிகள் அங்கு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். அதேபோன்று மார்க்க கட்டுப்பாட்டு வாரிய துறை அதிகாரிகளும் தொழில்நுட்ப வல்லுநர்கள், அதாவது அமோனியா வாயு கசிவை அகற்றுவதற்காக தொழில்நுட்ப அலுவலர்களும் அங்கு பணியமர்த்தப்பட்டு கடந்த 2 நாட்களாக அகற்றப்பட்டு வந்தனர். மேலும் இன்றும் அந்த பணிகள் நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். இதற்குள் பார்த்தோம்னா கடந்த 2 நாட்களாக டேங்கரில் ஏற்றப்பட்டு வந்த அந்த அமோனியா வாயு பார்த்தோம்னா பாதுகாப்புடன் மணலி பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த பகுதியில் அந்த வாயு நிலை கண்டறியப்பட்டு ஒசூருக்கு அனுப்ப மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே பார்த்தோம்னா 2 நாட்களாக சாலை முடக்கப்பட்டு அந்த பணி மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் நேற்று இரவு முதல் பார்த்தோம்னா ஒரு வழி சாலையை இருவழி சாலையாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருந்தார். மேலும் இன்று முழுமையாக சாலை திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் பார்த்தோம்னா இன்று முழுவதுமாக அந்த அமோனியா வாயு கசிவு என்பது அகற்றப்பட்ட பின்னர் அந்த தொழிற்சாலைக்கு சீல் வைக்கும் பணியும் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.